காங்கிரஸ் கட்சியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதான் பீகார்ல சோழியை முடிச்சு அனுப்பிட்டாங்களே, அதை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கு, நிறைய இருக்கு. இனிமே தான் காங்கிரஸ் கட்சியை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு மனுஷன் தனி ஒரு ஆளா அந்த கட்சி எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கிறாப்புல. காங்கிரஸ் கட்சியை வளர்த்துறணும், இல்ல பாஜகவை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு கடுமையா உழைக்கிறாப்புல. ஆனா இங்க இருக்க சில பண்ணையர்கள், வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, நீ என்ன முயற்சி பண்ணாலும் காங்கிரஸ் கட்சியை நாங்கள் ஜெயிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுத்து சத்தியம் எடுத்து உட்காந்து மிச்சம் சாப்பிட்டு இருக்காங்க. இது குறித்தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். நான் உங்கள் மணியமுதன், இது மணியமுதன் டாக்ஸ். வாங்க காணொலியில் போயிடலாம். காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சியை நாம் எதிர்த்துருக்குறோம். கருப்பு சட்டை போட்டால் நாம் எதிர்த்துக்கிறோம், பெரியார் எதிர்த்திருக்காரு. எதிர்ப்பதற்கு நிறைய காரணங்கள் இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு காரணம். அதை தாண்டி 2009 காங்கிரஸ் செஞ்ச ஒரு மோசமான நிலைப்பாடு, இதெல்லாம் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க முற்போக்காளர்கள், முற்போக்கு இயக்கங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா பாஜக ரொம்ப மோசமான அணுகுமுறையை கையாளுது, தன்னுடைய பாசிசத்தை பாசிச கோர முகத்தை காட்டுது. இந்த மண்ணில் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நிம்மதியாக வாழ முடியலை. மொத்த நாட்டு மக்களையும் ஒடுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுது. இந்துத்துவா சிந்தனையை விதைக்குது, இந்துத்துவா வெறிய விட்டுது. அப்படிங்கிற காரணத்தை ஒட்டி இதை வீழ்த்தணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை நம்ம ஆதரிப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாருமே வேற வழி இல்லாம வந்துட்டோம். நான் உட்பட நாம எல்லாம் வந்துட்டோம், காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்க, எப்பா நீங்க என்ன முடிவு எடுத்தப்பா, நாங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க மாட்டோம்ல, எங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான இருக்காங்க. ராகுல் காந்தி எடுத்தோம்னா, ராகுல் காந்தி மேல சில பேருக்கு விமர்சனம் இருக்கும். எனக்கு ராகுல் காந்தியை உண்மையிலே ரொம்ப அவர் மேலே மதிப்பு கூடியிருக்கு. ஏன்னா ஒரு இயக்கவாதி. இப்போ நாங்கள்லாம் எப்படி வேலை பார்ப்போம்னா, காலையில் ஒரு ஆர்ப்பாட்டம், 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால் அதுக்கு காலையில் எழுந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு வாரமாக கடுமையாக உழைச்சி காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி அதுக்கு தேதி கேட்டு தோழரில் திரட்டி விளம்பரம் செஞ்சு மக்களை திரட்டி அந்த போராட்டம் நடத்த இல்லையா, அது மிகப்பெரிய சவால். ஒரு 2 நாள் 3 நாள் நடத்தணும். ஆனால் அது பெரிய திட்டமிட்டு நடத்தணும். ராத்திரி பகலாக இரவுல போஸ்ட் ஓட்டணும், பகலில் தோழல் சந்திக்கணும், அதுக்கான நன்கொடையை திரட்டணும். இப்படி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு. இப்படி இயக்கவாதிகள் எப்படி ராத்திரி பகலாக வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு மனுஷன் வீட்டில் ஓய்வுலாம் எடுக்காம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த கட்சியை எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும், மறுபடியும் இந்திய ஒன்றியத்தில் பல மாநிலங்களில் இந்த கட்சியை ஆட்சி கொண்டு வந்துடணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கிறாப்புல. பாஜகவை ஆட்சியை விட்டு எப்படியாவது தூக்கிடணும் அப்படிங்கிற ரொம்ப முனைப்பு காட்டுறாப்புல. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ராகுல் காந்தியோட உழைப்புல 1% நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய உழைப்பெல்லாம் ரொம்ப சரி. ஆனா இவருடைய உழைப்பை வீணாக்குறதே காங்கிரஸ் கட்சியில பல நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கீங்க, மற்ற மாநிலம் கொடுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பெரிய தேசிய கட்சி எதுன்னா பாஜக தான். பாஜக எப்படி வேலை பார்க்கறான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஜக எப்படி வேலை பார்க்குறா அப்படின்னா, பாஜகனா நேரடியாக பாஜக வேலை பார்க்குற தாண்டி RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இப்படி சின்ன சின்ன இயக்கங்கள் நிறைய எக்கச்சக்கமானவே இருக்கான். இவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு பகுதியிலையும் இந்துத்துவ சிந்தனை விதைப்பான், கோயிலில் போய் உட்காருவான், சாதி சங்கங்களை போய் பார்ப்பான், இப்படி போய் சந்திச்சு நம்மலாம் இந்துக்கள், இது நமக்கான கட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான். அந்த இயக்கங்களில் போய் யாருக்கு சேர்ந்தோன்னா, அப்பா நம்ம இயக்கத்துக்கு வந்துட்டியா, நீ யாருக்கு ஓட்டு போடணும், பாஜக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த கட்சிக்கு ஆள் பிடிச்சி கொடுப்பான். பெரும்பாலான பாஜகவை சேர்ந்த நபர்கள் எங்கே இருப்பான்னா RSS இந்த மாதிரி இயக்கங்கள் தான் போனோன்னு இருப்பான். பாஜக எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியிலனா என்ன கிடைச்சாலும் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயும் போய் அவன் கலப்பணி செய்கிறான், ஒவ்வொரு மக்களாக சந்திக்கிறான், அந்த மக்கள்கிட்ட ஜாதி வெறியை தூண்டி விடுறான். நம்மளாம் யார் தெரியுமா அப்படின்னு பெருமை பேச வைக்கிறான். அதை நாம் யாராவது எடுத்து பேசினா, பார்த்தியா நம்மளை இழிவுபடுத்தி பேசுகிறான், அப்போ நீ எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுன்றான், நாங்கள்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சி, எங்களுக்கு ஓட்டு போடுது, என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே பாஜக செய்யறான். அதே மாதிரி திமுக எப்படா தவறு செய்யும், திமுக கூட்டலுக்கு ஏதாவது ஒரு கட்சிகள் சின்ன தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சா கூட அதை பெரிய அளவில் அதை ஒரு பெரிய செய்தியாக்கி அதை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குறது, அந்த கலவரத்திற்காக மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி கெட்ட பேர் உருவாக்குறது, கூட்டணி கட்சிகள் கெட்ட பேர் உருவாக்குறது, இங்கே இருக்க முற்போக்கு இயக்கங்கள் கெட்ட பேர் உண்டாக்குறது. தமிழ்நாடே சரியில்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி சரியில்லை, பாஜக தான் நல்ல கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இவங்க கோடி கணக்கில் செலவு பண்றாங்க. பல நிர்வாகிகளை இறக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஹைவேஸ் நெடுஞ்சாலையில் பாருங்க,
இந்த பக்கம் மதுரையிலேருந்து இப்படி நீங்கள் சென்னை ரூட்டில் போனீங்கன்னா பெரும்பாலான நெடுஞ்சாலைகளில் பாருங்க கிராமங்களில் பாஜக கொடிக்கம்பம் இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கொடிக்கம்பம் எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமானா காட்ட முடியாது. இப்போ நான் மதுரையில் இருக்கேன். மதுரையில் நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10-15 ஆண்டுகளாக களப்பணி செய்கிறேன். இத்தனை ஆண்டுகள் நானும் பார்க்குறேன், காங்கிரஸ் கட்சி கொடியே பார்க்க முடியல. கம்யூனிஸ்ட் கொடி இருக்குது, திமுக கொடி இருக்குது, அதிமுக கொடி இருக்குது, பாஜக கொடி பல இடங்களில் பறக்குது. காங்கிரஸ் கட்சி கொடியே பார்க்க முடியல, எங்கேயும் பார்க்க முடியல. சரி, காங்கிரஸோட தலைவர் இப்போ ராஜீவ் காந்தி இருக்காங்க, இந்திரா காந்தி இருக்கிறாங்க, இல்லை இப்போ விட்டுருக்க கரெக்டில் ராகுல் காந்தி இருக்காரு. இவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இப்போ திமுகவில் வந்து கலைஞர் பிறந்தநாள் வருது, இல்லை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வருது, இல்லை உதயநிதி பிறந்தநாள் வருது அப்படின்னா அதை பயங்கரமாக கொண்டாடுவேன் அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்ட போவாங்க. கொண்டாடுவோன்னா வெறுமனே பட்டாசு வெடிச்சு கொண்டாடல, அதை வச்சு நலத்திட்டங்கள் அப்படின்னு செய்வாங்க. மக்களை போய் சந்திச்சு உதயநிதி பிறந்தநாள், ஸ்டாலின் பிறந்தநாள், இதுக்கு வந்து நாங்கள் மக்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த லோக்கலில் இருக்க ஒரு நிர்வாகி, ஒரு ஒன்றிய நிர்வாகி ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்துவாங்க. 1000 மக்களை உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ மாணவர் நோட்டு புத்தகம், தையல் மிசிறி, இப்படி சின்ன சின்ன உதவிகள் கொடுப்பாங்க. அது மூலமா அந்த மக்கள் இப்படிதான் அந்த கட்சியை அடையாளப்படுத்துவாங்க, வளர்ப்பாங்க. ஃபீல்டு அப்படிதான் போகும். இதை ஏதாவது இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க செஞ்சிருக்கிறாங்களா? அவங்க கேட்டா செய்யறது இல்லை. சரி, இப்படிதான் செய்யலை. நீ எதிர்கட்சி, பாஜக ஆளுங்கட்சி, அப்ப காங்கிரஸ் எதிர்கட்சி. பாஜக கொண்டு வந்த மோசமான திட்டங்கள் இருக்குல்ல, எக்கச்சக்கமான திட்டங்கள், 1-2 இல்லை, எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு. இதை எதிர்த்து நீ என்ன பண்ணிருக்க? உங்களுடைய ரோல் என்ன? நீங்க உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐஆர் எடுத்துக்கங்க. எஸ்ஐஆர்ல பெரிய அடி வாங்கிருக்குது இதுல. அப்ப இதை வச்சு நீ என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். தமிழ்நாடுல நீங்க மற்ற தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணலாம்னா, அப்பா எஸ்ஐஆர் வந்து புறக்கணிக்கப்பட வேண்டியது, ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும்பா, தமிழ்நாடு முழுக்க நடத்தணும்பா, எல்லா மாவட்டங்களும் எல்லா மாணவர்களும் நடத்துங்க, யாரெல்லாம் ஆதரவு வர்றாங்களோ அவங்களாம் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். அதை செய்யறாங்களா கேட்டா இல்லை. இடையில இந்த கேஸ் விலை எல்லாம் ஏறி போச்சு. அதுல யார் வந்து பாதிக்கப்படுவா? எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதை நீ மக்கள் மத்தியில் என்ன பண்ணலாம்? பாருங்க, கேஸ் விலையை ஏற்றிருச்சு ஒன்றிய அரசு, மதவெறியை தூண்டி விடுது ஒன்றிய அரசு, இப்படி சொல்லி மக்கள் மத்தியில ஏதாவது போராட்டங்களை செய்யலாம், ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம், தெரு கருத்தரங்கள் நடத்தலாம், சின்ன சின்ன திருமணி கூட்டங்கள் நடத்தலாம், மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், பாஜகவை அம்பலப்படுத்தலாம். இப்படி பல வேலைகள் இருக்கு. இதை செஞ்சாங்களான்னு கேட்டா செய்யவே. ஏன் செய்யல அப்படின்னா, இங்க காங்கிரஸ் கட்சியில தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம். தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். இந்த தலைவர் இருந்தா அந்த தலைவருக்கு பிடிக்காது, அந்த தலைவர் இருந்தா இந்த தலைவருக்கு பிடிக்காது. இப்ப நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். இப்போ வந்து செல்வ பிறந்தகை இருப்பாரு, அதுக்கு முதல்வர் இருந்தாரு. இந்த தலைமையை இங்க இருக்க தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க, இதுக்கு முதல் தலைமையை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இப்படிதான் இருந்துச்சு. நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், காங்கிரஸ் கட்சியில இப்போ மற்ற கட்சிகள்ல இவர்தான்பா இந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்னா அது அவ்வளவுதான் ஏத்துக்குவாங்க. இவர்தான்பா மாவட்ட செயலர் அப்படின்னா ஏத்துக்குவாங்க. இப்போ விசிக கட்சியில் இவர் தான் மாவட்ட செயலர், இவருக்கு இங்கே வேலை பார்த்தா ஆகணும்னு அண்ணன் திரும்ப அறிவிச்சுட்டு அவ்வளோதான், எந்த கேள்வி கேட்காம அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே எடுத்துட்டீங்கன்னா இப்படி வந்து நீங்கள் வச்சுங்க, நம்ம காரைக்குடி பக்கம் வந்துன்னா சிதம்பரம் ஐயா இருப்பார், அவரோட மகன் இருப்பார். அவர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து என்ன படம் உள்ளது, காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கோம், நெட்ஃப்ளிக்ஸில் என்ன படம் பார்க்கலாம் சஜஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. இவங்க இதை மீறி அரசியல் செய்ய முடியாது. அப்படியே இந்த பக்கம் போயிட்டா நம்ம அக்கா ஜோதிமணி அக்கா, அவங்க வேற இப்போ விஜயை பற்றி இதை பயங்கரமாக பேசியிருக்காங்க போல இருக்கு. சென்னையில் போனீங்கன்னா நீங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியை அவங்களே வச்சுக்கிறாங்க. சரி, அது தப்பு இல்லை, வேற வழி இல்லை, அது தப்பும் இல்லை உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்படி வச்சுக்கிட்டாவது ஏதாவது வேலை செஞ்சீங்களா? ஒரு வேலையும் செய்யலை. ஏதாவது மக்களை சந்திக்கிறீங்களா? இப்போ என்ன மே மாதம் தேர்தல் வந்துடும், இன்னும் ஒரு 5 மாதம் 6 மாதம் மக்களை போய் சந்திப்போம், மக்கள்கிட்ட போய் நம்ம கட்சியை போய் தொண்டர்கள் கொடுப்போம், சின்ன சின்ன கூட்டங்கள் போடுவோம். ஏதையா செய்கிறீங்களா? ஒன்றும் செய்யலை. உங்கள் கட்சியில் இளைஞர்களை கொண்டு வரக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை. இவங்க கட்சி பெரிய குடும்பம் பாருங்க. ராகுல் காந்தி ஒரு 50 வயசு நெருக்கமானவர், யங்ஸ்டர் தான் சொல்லப்போனால், இருக்கிற தலைவரில் ஒரு யங்ஸ்டர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறது பூரா பாருங்களேன், எல்லாம் பண்ணையாரெல்லாம் இருப்பாங்க. சில பேர் இருக்காங்க, நல்லா உழைக்கக்கூடிய நபர்லாம் இருக்காங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பாலான நபர் சொல்கிறேன்,
கோஷ்டி, ஒரு மாவட்டத்துக்கு 35 கோஷ்டி இருக்கும். ஒரு மாவட்டத்துக்கு 35 இந்த தலைவருக்கு பின்னால ஒரு 10 பேர், அவருக்கு பின்னால ஒரு 10 பேர், கடைசி தொண்டர்களா அதான் இல்லையே அப்படின்றாங்க. ஆனா அப்படியே நீங்க பாஜக எடுத்து அண்ணாமலை தலைவர்னா அண்ணாமலை தான் தலைவர், நயினார் தலைவர்னா நயினார் தலைவர், மாவட்ட தலைவர் வர அவரா மாவட்ட தலைவர். பாஜகவை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் போனா கூட ஒரு 10 பேர் எப்பவும் போறான். காவி துண்டை மாட்டிக்கிட்டு டே கையை தூக்கிட்டே போறான். இவங்க காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகி பேரே தெரியாது நிறைய பேர். இப்படியான சூழ்நிலை தான் இருக்கு. ஏன் இது இருக்கு அப்படின்னா, இவங்க அடிமட்டத்தில் வேலை செய்யணும். ஒரு காலகட்டத்தில் வலுவாக இருந்த கட்சி, இப்போ நீங்கள் மதுரை பக்கத்தில் மேலூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு, தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கு, அந்த பகுதியில் எம்எல்ஏ ஆகிருக்குது சொல்கிறேன், இப்படி இருந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லை, அது வேரெல்லாம் அருந்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னா தொடர்பே இல்லை, மக்கள்கிட்ட உங்களுக்கு தொடர்பே இல்லை, அல்லது மக்களுக்கு ஏற்ற அரசியல் இவங்க செய்யவும் இல்லை. என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் பாஜக செய்கிறான். இன்ஸ்டாவில் வர்றான், ஃபேஸ்புக்கில் வர்றான், ட்விட்டரில் வர்றான், சோசியல் மீடியாவில் ஃபீல்டில் வர்றான், என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறான். இவங்க ஃபீல்ட்லையும் செய்யறதில்லை, சோசியல் மீடியாலையும் வேலை செய்யறதில்லை. அப்புறம் எப்படி உங்க கட்சியை மக்கள் நம்புவாங்க? ஆனால் பாருங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. 5 ஆண்டு இருக்கு இல்லையா, அந்த 5 ஆண்டுல மக்களை சந்திப்பதற்கோ அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தேர்தல் வருது இல்லை, சட்டமன்றத்தில் வரும்போது வந்துச்சு தேர்தல், எங்களுக்கு ஒரு 60 சீட்டு கொடுங்க, ஒரு 70 சீட்டு கொடுங்க, அதான், வேற எதுவுமே கிடையாது. தேர்தல் வர நேரத்தில் திமுக போயிட்டு எங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுங்க, 60 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு இங்கே சீட்டு கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற கணக்கை வச்சு தான் செய்கிறாங்க. ஒன்றில் நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வீதி வீதியாக போகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, கூட்டம் போடுறாங்க, திருமணி கூட்டம் போடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் செஞ்சது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இதே போல வீரியமாக செயல்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? நிறைய இளைஞர்கள் அங்கே போவாங்கல்ல, அவங்க செய்யவே இல்லை, செய்யவும் மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய மைனஸ். அப்போ எங்கே பிரச்சனை இருக்கு? மாநில கட்சினாலே இப்படி தான் இருக்கும்போது, தேசிய கட்சினால இப்படி தான் இருக்கும்பா அப்படின்னு சொன்னால் பாஜக இயங்குதே. நிறைய பேர் சொல்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே போன எம்பி எலெக்ஷனில் மதுரையில் பாஜக 2வது இடம். ஸ்ரீனிவாசன், ஒரு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் சொல்லப்படுற நபர், அவர் 2வது இடத்துக்கு வந்திருக்காப்பே. எப்படி வந்தாப்புல? சு வெங்கடேசன் எம்பி ஜெயிச்சிட்டாரு. 2வது இடத்துல வந்தது அதிமுக இல்லை, பாஜகவில். அப்போ இதெல்லாம் நிறைய அவங்க வேலை செய்கிறாங்க. நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு பாஜக வராது அப்படின்லாம் சொல்லிட்டு கூடாது. அதெல்லாம் ஒரு காலகட்டம். பாஜக ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. அப்படி யாராவது சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்யணும்னா, ராகுல் காந்தி உண்மையிலே நேர்மையாக அந்த கட்சிக்கு உழைக்கக்கூடிய, அந்த கட்சி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, பாஜக வீழ்த்தரம் நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை வச்சு இந்த பெருசுகள்லாம் போங்கயா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டே, என்னடா தமிழ்நாடு என்னடா பிரச்சனை, ஏன்டா கட்சி வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலை செய்யணும். இந்த பஞ்சாயத்து, இவர் வந்தால் அவர் வர மாட்டேன், அவர் இந்த பஞ்சாயத்துக்களை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நல்ல ஒரு தலைவர்களை நியமித்து எல்லா பிரச்சனைக்கும் மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனைக்காக வீதிக்கு போராடு, ஆர்ப்பாட்டம் செய்யி, பாஜக பற்றி பேசு அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை ராகுல் காந்தி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த காங்கிரஸ் தப்பிக்கும். ஏன் நம்ம இதை பேசணும் அப்படின்னா, இந்திய ஒன்றியத்தில் பெருமளவில் இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான், வேற சாய்ஸ் இல்லை. அப்போ நம்ம அதனால தான் பிஜேபி வீழ்த்துவதற்கு ஒரு டூலாக ஒரு மிகப்பெரிய டூலாக இங்கே காங்கிரஸ் தான் இருக்குது, காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்குது. யார் மறுத்தாலும் அதுதான் உண்மை, அது உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ அந்த கட்சி தன்னை ஏன் சொல்லணும்னா, நாங்கள்லாம் வந்துட்டோம் சரிப்பா, பிஜேபி அப்படியே தோக்கடிச்சிருப்பா, நாங்கள் உங்க கூட நிற்கிறோமப்பா அப்படின்னு நாங்கள்லாம் வந்துட்டோம், காங்கிரஸ் எதிர்த்த பெரியார் தொண்டர்லாம் வந்துட்டோமே, அப்போ உனக்கு அந்த அக்கறை வேணும்ல. அதனால் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய அந்த அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு, அவருடைய அணுகுமுறை அவரை தவறாக சொல்லலை, இங்கே இருக்க நிர்வாகிகள் சந்திக்க சொல்கிறேன்,
நல்ல நபர்களை போட்டு பொறுப்பாளர் நியமித்து அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு, பாஜக எதிர்த்து பேசுவதற்கான வேலைகளை செய்யணும். அப்படின்னா அந்த கட்சி தாக்கு பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு நோக்கம் பிஜேபி வீழ்த்தணும். அப்போ உங்களுக்கு ஆதரிக்க வேண்டிய தேய்க்கு வந்துட்டோம். அதனால தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வெறும் தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு வருவீங்க. இந்த கட்சி வலுப்பெறவே பெறாது. உங்களுடைய உழைப்பு, ராகுல் காந்தி கடுமையாக உழைக்கிற சொல்ல முடியாது. ராகுல் காந்தி ஓடிட்டே இருக்காப்புல, ஓய்வே எல்லாம் ஓடிட்டு இருக்காரு. அவருடைய உழைப்பெல்லாம் இந்த பக்கம் மிச்சர் சாப்பிட்டே வீணடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அக்கறையில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அக்கறையில் தான் இந்த காணொலி. நம்முடைய மணியம்மன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்முடைய நண்பர்களுக்கு பரப்புங்க. இந்த மாதிரி மணியம்மனத்தோட கருஞ்சட்டை படை முடக்கப்பட்டிருக்கு. அந்த சேனல் வருமா வராதான்னு தெரியாது. அதனால் புது சேனலை தொடங்கியிருக்காரு. இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடு சந்திப்போம்.